ஆர்த்தி, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குல்ல? ஆ ஆ ஆமா. தெரியுமா, உன்னை முறையா பார்க்கும்போது கடவுள் உன்னை எனக்காகவே அவங்க அமுச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பாரு, அப்பா அம்மாவுக்கும் நீ ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிட்ட. உங்க அப்பா அம்மாவை கூட நானு ரொம்ப பிடிச்சி போயிருக்கேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு அவங்க உன்கிட்ட கேட்டாங்க இல்ல? அது இல்ல. அட, என்ன இது? கல்யாணம் யாரு பண்ணிப்பாங்களோ அவங்க கிட்ட கேட்டாகணும் இல்ல? அது எங்க ஊர்ல பொண்ணுங்களை கேட்க மாட்டாங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. நான் உங்களை சரியா பார்த்ததும் இல்ல. ஒரே வாட்டி தான் பார்த்தேன். அட, நீ என் முன்னாடி தானே உக்காந்துருந்த? ஆ உட்கார்ந்திருந்த. ஆனா கண்ணெடுத்து உங்க பார்க்க தைரியமே இல்ல. சரி, நீயே பாரு. இப்ப இருக்கிறது அதே மூஞ்சிதான். எல்லாமே முடிச்சு வச்சாச்சு. வாழ்க்கை முழுவதும் இந்த மூஞ்சியை தான் நீ பார்த்தாகணும். ஆர்த்தி ஒரு சின்ன ஊர்ல வளர்ந்த பொண்ணு. அவளோட கல்யாணம் பக்கத்து ஊரு சூரஜ்பூர்ல இருந்த அனிலோட நடந்தது. அனில் ரொம்ப நேர்மையான நல்ல ஆளு. 2 நாளைக்கு அப்புறம். அடேங்கப்பா, இந்த பரோட்டா யார் பண்ணாங்க? என்னாச்சு? அப்படி கேக்குற? நீங்க பண்ண மாதிரி இல்லையே. இது உன் அண்ணி பண்ணது. சொன்னல்ல, பரோட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அண்ணி எங்க? அவ குளிக்க போயிருக்கா, வருவா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா உங்களை மாதிரி அண்ணி கிடைச்சதுக்கு. அப்படியே சொல்றீங்க? அட, உங்களுக்கு தெரியாது. 1ஆம் நம்பரு டார்ச்சரு. அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓட்டத்துல யாராச்சும் பார்த்து அண்ணாவுக்கு கட்டி வைங்கன்னு சொன்னேன். ஆனா பாருங்க, அழகான பொண்டாட்டி கிடைச்சிட்டாங்க. லதா ஹரியோட வீடு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெரிய பையன் அனில் எவ்ளோ நல்லவனோ, சின்ன பையன் சுனில் ரொம்ப குறும்புக்காரன். நிதானமா ஆர்த்தி அவ நல்ல குளுத்தால எல்லாரையும் ஜெயிச்சிட்டான். இப்போ ஆர்த்தி சுனில் கூட நல்லா பழகுறாங்க. சுனில் அண்ணா, சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? என்கிட்ட கேக்குறீங்களா நீங்க? ஆமா, தினமும் வீட்டு பெரியவங்கள நான் கேட்பேன். ஆனா வீட்ல இருக்கிற சின்னவங்களையும் நான் கேட்கணும் இல்லையா? சத்தியமா உங்க நல்ல குணத்தை அப்பப்போ காட்டிக்கிட்டே இருக்கீங்க. என்கிட்ட யாருமே இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. எனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு உங்ககிட்ட ஒன்னு சொல்லி ஆகணும். சொல்லுங்க அண்ணா. இங்க இல்ல. அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டு மாடிக்கு வாங்க. சரி, நான் வரேன். அப்படி சொல்லிட்டு சுனில் மாடிக்கு போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆர்த்தியும் அங்க போனா. மாடி எவ்வளவு நல்லா இருக்குது இல்லையா? காத்து நல்லா வீசுது. அட, மாடியை பார்த்து சந்தோஷப்படுறீங்க. ஆனா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு புரியல அண்ணா. நீங்க கமலாபுரத்தை கேட்டிருக்கீங்களா? அங்க ஒரு ரீத்துன்னு பொண்ணு இருக்கா. அவளை நான் காதலிக்கிறேன். கடவுளே, என்ன சொல்றீங்க அண்ணா? காதல் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமா, இப்போ ரீத்துவ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிடும். அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. எனக்கு இங்க தூக்கமே வர மாட்டேங்குது. ஓ, அப்படியா? நான் முயற்சி பண்றேன். சுனில் பாவமான ஆர்த்திக்கு ஒரு கஷ்டமான வேலை கொடுத்துட்டா. ஆனா ஆர்த்தி அத்தை மாமாவுக்கு பேசி புரிய வச்சா. சுனில் கல்யாணம் ரித்துவோட நடந்தது. ரித்து ஜமீன்தார் வீட்டு பொண்ணு. என்ன அத்த, நீங்க அடுப்புல தான் சமைப்பீங்களா? ஆமாம்மா. என்ன அத்த, இந்த காலத்துல யார் அடுப்புல சமைப்பாங்க? நான் சமைப்பமா. உங்க அக்கா ஆர்த்தி சமைக்கிறா. ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் சமைக்கிறாங்க. அத்தை இப்போ எல்லாம் கேஸ்ல தான் சமைக்கிறாங்க. விறகு புகையோட கஷ்டப்பட வேணாம். ஊதுற வேலை இருக்காது. நான் கூட கேட்டிருக்கேன். ஆனா சமையல்ல கேஸ் நிறைஞ்சிடும் இல்லையா? என்ன? இல்ல அத்த, அதெல்லாம் இல்ல. இதுக்கப்புறம் நாங்க கேஸ்லயே சமைக்கலாம். சரி மருமகளே, நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம். ஒருவேள வயசுல சின்னவளா இருந்தாலும் ரித்து ஆர்த்திக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பா. வீட்ல பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு ஆர்த்தி ஒன்னும் சொல்ல மாட்டா. இப்படியே நிதானமா ரித்து ஆர்த்தி லதாக்கு கேஸ்ல சமைக்கிறது சொல்லி கொடுத்தா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆர்த்தி கேஸ்ல சமைக்க போயிட்டு இருந்தப்போ அவ கையில இருந்த குக்கர் விழுந்துடுச்சு. அதனால கேஸ் அடுப்பு கொஞ்சம் உடைஞ்சிடுச்சு. என்ன பண்ணி வச்சிருக்க நீ? அடுப்புல சமைக்கிற உனக்கெல்லாம் கேஸ்ல சமைக்கிறது என்ன தெரியும்? பட்டிக்காடு. என்ன நீ இப்படி பேசுற? நான் தெரியாம பண்ணிட்டேன். அப்புறம் நான் உன்னோட அக்கா. என்கிட்ட நீங்க எப்படி இப்படி பேசலாம்? என்ன பண்ண? காஸ்ட்லியான கேஸ் ஸ்டவ் கொடுத்திருந்தாங்க அப்பா. இதோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் எனக்கு விருப்பம் இல்ல. தெரிஞ்சுதா? விருப்பம். அதுக்கு பணமும் தகுதியும் வேணும். இதுக்கப்புறம் என்னோட கேஸ் ஸ்டவ் மேல கைய வைக்காத, தெரிஞ்சுதா?
ஸ்டவ் மட்டும் இல்ல ஃப்ரிட்ஜ கூட தொடாத. சரி ரித்து, அதுதான் சரியா இருக்கும். அன்னைக்கு ஆர்த்தி ரொம்ப அழுதா. ரித்து இப்படி பண்ணுவான்னு அவ எதிர்பார்க்கல. இதெல்லாம் நடந்தாலும் லதா ரித்துக்கு ஒண்ணுமே சொல்லல. சாயங்காலம் அண்ணல் வேலை இருந்து வந்ததும் ஆர்த்தி அவளை மாடிக்கு கூட்டிட்டு போனா. உனக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அம்மா கிட்ட ரித்து கிட்ட நான் இப்போ பேசுறேன். வேணாம், அத்தை அவ சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரித்துக்கு அவகிட்ட பணம் இருக்குங்கிற திமிரு. இன்னையில இருந்து மாடிதான் எனக்கு அடுப்பாங்கற. நாங்க இன்னையில இருந்து இங்கேயே சாப்பிடலாம். சரி ஆரத்தி, நீ சொல்றது கேக்குற. எப்பவுமே உன் கூடவே இருப்பேன். 2 நாள் ஆயிடுச்சு, ஆனா மழையே நிக்கல. அதனால கிராமம் எல்லாம் தண்ணியில நிறைஞ்சிருந்தது. பார்க்கவே அது புயலா மாறிடுச்சு. ரித்து பாருமா, வீட்டுக்குள்ள தண்ணி வருது. இப்போ என்ன பண்றது? நாங்க என்ன பண்ணணும்? அடுப்பாங்கறல இருந்து கேஸ் ஸ்டவ் எடுத்துட்டு வா. ஒரு வேலை செய், மாடிக்கு அதை எடுத்துட்டு வா. அங்க ஆர்த்தி கிச்சன்ல போய் அதை வச்சுடு. அவ ஒன்னும் சொல்ல மாட்டா. பயத்துல ரித்து கேஸ் ஸ்டவ்வை அங்கேயே விட்டுட்டு உயிரை காப்பாத்திக்க மாடிக்கு ஓடி போனா. அங்க பார்த்தா லதாவோட மொத்த குடும்பமும் ஆர்த்தியோட அடுப்பாங்கறக்குள்ள இருந்தாங்க. அவ மழையில நனைஞ்சிட்டு இருந்தா, ஆனா ஆர்த்தி அடுப்பாங்கறக்குள்ள வரல. சண்டையெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், இப்போ உள்ளவா. இல்லன்னா ஜுரம் வந்துடும் தங்கச்சி. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதால ரித்து ஆர்த்தியோட அடுப்பங்கரைக்கு வந்தா. அப்புறம் ஆர்த்தி சொன்னா, சாயங்காலம் ரொட்டி உருளைக்கிழங்கு செய்யற. ரித்து நீ கூட சாப்பிடுவ இல்ல, வேற சமைக்கணுமா? ஆர்த்தி சொன்னதை கேட்டு ரித்துவுக்கு கண்ணில் தண்ணி வந்தது. இந்த மண் அடுப்பு கூட நல்லாதான் இருக்கும், கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனா சாப்பாடு நல்லா இருக்கும். அண்ணி இதுல சமைக்க எனக்கு கத்து தரீங்களா? ஏன்னா என் கேஸ் ஸ்டவ் கீழே மாட்டிக்கிச்சு. ரித்து சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆர்த்தியோட மாடி அடுப்பாங்கற அவங்க குடும்பத்தை ஒன்னா சேர்த்துச்சு. ரோஷினி கிச்சன்ல நின்னுட்டு அவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல வீடியோ கால்ல பேசிட்டு இருந்தா. அப்போ அவங்க அம்மா ஊர்மிளா அங்க வந்தாங்க. ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு எல்லா காய்கறியும் கெடுத்துட்டா. நான் இந்த பொண்ணை கேஸ் ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன், ஆனா அந்த பொண்ணை பாரு, அந்த பையன் கூட வீடியோ கால் பேசிட்டு இருக்கா. ஓ சாரிம்மா, நான் பார்க்கல, நான் மறந்துட்டேன். கவனம் அங்க இருந்தா எப்படி? உன் மைண்ட் எல்லாம் அந்த சுமித்ரா பையன் அர்ஜுன் மேலதான் இருக்கு. உனக்கு 24 வயசானா கூட உனக்கு டீ பண்ண தெரியல. நீ அத்தை வீட்டுக்கு போயிட்டு என்னதான் சமைப்ப? ரோஷினி அவளோட பக்கத்து வீட்டுல இருக்கிற அர்ஜுன்னு விரும்பிட்டு இருந்தா. இப்ப அவளுக்கு கல்யாணத்துக்கு வயசாயிருச்சு, ஆனா ரோஷினிக்கு ஒண்ணுமே சமைக்க தெரியல. இத நினைச்சு அவங்க அம்மாக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அர்ஜுன் அவங்க அண்ணி செய்யற எல்லா சமையல்லுமே ஏதாவது ஒரு கொலை சொல்லிட்டு இருப்பான். ஐயோ என்ன அண்ணி, மறுபடியும் தண்ணி தனியா பருப்பு குழம்பு வச்சிருக்கீங்க. இதுல இவ்வளவு தண்ணி ஊத்திருக்கீங்க. இப்படியே நீ சொல்லிட்டு இருந்தனா ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வா, அவ வந்து உனக்கு நல்ல வகை வகையா செஞ்சு தருவா. சுமன் கோவத்துல உள்ள போயிட்டு இருந்தா. ஓ அர்ஜுன், நீ வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மாட்டியா? சும்மா அவளை கோவப்படுத்திக்கிட்டே இருக்க. அதோட அவ கரெக்டா தான் சொல்றா. உனக்கு அப்படி நல்லா சாப்பிடணும்னா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்காக நான் நல்ல ஒரு பொண்ணை தேட ஆரம்பிச்சிட்டேன். அவசியமே இல்லம்மா, நான் பொண்ணா பார்த்தாச்சு. இங்கிருந்து 4 வீடு தள்ளிதான் இருக்கு. ஊர்மிளா ஆண்டியோட பொண்ணு இருக்கால, ரோஷினி. ஐயோ கடவுளே, உனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சா? எப்ப பார்த்தாலும் அவ வெளியிலேயே சுத்திக்கிட்டு கிடக்கா. அப்புறம் எப்படிதான் வீட்டை பாத்துப்பா? அம்மா, நீங்க திங்க் பண்ற மாதிரி ஒண்ணுமே இல்லம்மா. அவ ரொம்ப புத்திசாலி, அடக்க உடக்கமா இருப்பா. அவ கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. அவளை விட்டா நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அப்புறம் என்ன, சுமித்ரா அந்த பையன் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டா. அப்புறம் ரோஷினி கூட அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அப்புறம் கல்யாணம் ஆன ரோஷினி அவங்க அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்த முதல் சமையல் அல்வா செய்யறது. அவ கையெல்லாம் வலிக்குதுன்னு ஏதோ சொல்லிட்டு அவங்க அண்ணிய பண்ண வச்சிட்டா. இந்த மாதிரி முதல்லயே சமைக்கிற இந்த சமையல்ல இருந்து அவ தப்பிச்சிட்டா. ஆனா உள்ள ரோஷினிக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஐயோ கடவுளே, வீட்டுல என்ன வேணா வேலை சொன்னாங்கன்னா நான் செய்யறேன், ஆனா சமைக்க மட்டும் என்ன சொல்லக்கூடாது. ஒரு நாள் அவங்க அண்ணி, ரோஷினி போ கிச்சன்ல போய் எல்லாருக்கும் சமைச்சு போடு, கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்க, அதுக்குள்ள நான் வேற வேலையெல்லாம் செஞ்சு வைக்கிறேன், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளு. இன்னைக்காவது எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் கிச்சன்ல இருந்து. இவ்ளோ சொல்லிட்டு ரோஷினியோடைய அண்ணி சுமன் அங்கிருந்து கிளம்பிடுறா. ரோஷினி கிச்சனுக்கு போறா. ஆனா அங்க போயிட்டு எதுவுமே அவளுக்கு புரியல. அதுக்கப்புறம் ரொம்ப பயந்துட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்றா. அம்மா, எனக்கு சாப்பாடு செய்ய சொல்லியிருக்காங்க, ஆனா உங்களுக்கு தெரியும்ல எனக்கு எதுவும் சமைக்க தெரியாதுன்னு. அதனாலதான் உன்னை கத்துக்கோன்னு நான் சொன்னேன், ஆனா நான் சொன்னதை நீ எதுவுமே கேட்கல. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
நான் உன்கிட்ட கூப்பிட்டா நீ என்ன பார்த்து திட்டிகிட்டே இருக்கிற. சரி விடு, இப்போ சும்மா சும்மா அழுக்காம கண்ணெல்லாம் தொட. நான் இப்ப சமைச்சிட்டு உங்க வீட்டுக்கு பின்னாடி வரேன். நீ ஜன்னல்ல இருந்து எல்லா சமையலையும் வந்து வாங்கிக்கோ. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ரோஷினி கிட்ட ஜன்னல் வழியா சாப்பாடை கொடுத்தாங்க. ஓ தேங்க்யூ சோ மச்மா, நீங்க ரொம்ப கிரேட்மா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூமா. சரி சரி, உடம்ப பாத்துக்கோ, நான் போறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ரோஷினி எல்லாருக்கும் சாப்பாடை பரிமாற போறா. இவ்ளோ டேஸ்டியா சாப்பிடுறான்னு சொல்லிட்டு அவங்க அத்தை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ ரொம்ப கரெக்டா தான் சொன்ன அர்ஜுன். ரோஷினி நம்ம நினைச்சதை விட ரொம்ப நல்லா சமைக்கிறா. ஆனா பெரிய மருமக இன்னும் வரைக்கும் இது மாதிரி சமைச்சதே இல்ல. பாரு எப்படி பேசுறாங்கன்னு. என் கையாலே சாப்பிட்டுட்டு இப்படி என்ன பேசுறாங்க. இவ்ளோ நாளா இவங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன ஒரு நாள் கூட புகழ்ந்தது கிடையாதே. சரிம்மா, அப்படின்னா காலையில சாயங்காலம் கிச்சனை ரோஷினி பார்த்துக்கிட்டோம், சாப்பாடு அவளே பண்ணட்டும், மீதி வேலைய சுமன் பார்த்துக்கிட்டோம். நீ சரியாதான் சொன்ன. இப்ப வீட்ல ரெண்டு மருமகள் இருக்காங்க, அதனால இவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. சின்ன மருமகளே நீ நாளையிலேருந்து கிச்சனை பார்த்துக்கோ. அண்ட் பெரிய மருமக நீ மத்த எல்லா வேலையும் பார்த்துக்கோ. இதை கேட்ட ரோஷினி அவங்க அத்தை சொல்றத பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ரூம்ல அவங்க புருஷன் கிட்ட எல்லா உண்மையும் அவ சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இதுதான் உண்மை அர்ஜுன், எல்லாமே எங்க அம்மா தான் செஞ்சு கொடுத்தாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு சமைக்கவே தெரியாது. எனக்கே சமைக்க தெரியாதா, நாம என்னை சமைக்க சொல்லிட்டாங்க. நான் எப்படி போய் சமைக்க போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ஓ காட், ரோஷினி என்ன பண்ணி வச்சிருக்க? உனக்கு சமைக்க தெரியாதுன்னா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாரு, நான் என்ன பண்ணணும் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வீட்ல உன்னை பத்தி எப்படி எல்லாம் சொல்லி வச்ச தெரியுமா? இப்போ என்ன பண்ணட்டும்? ஐடியா, அம்மாவுக்கு நான் உண்மைய சொல்லிடுறேன். அம்மாவே உனக்கு சொல்லி தருவாங்க. வேணா நீங்க இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். இதெல்லாம் சொல்ல வேணாம். நீங்க எதுவும் டென்ஷன் எடுக்காதீங்க. நான் சமைக்க கத்துக்கிற வரைக்கும் அது வரைக்கும் நான் அம்மா கிட்ட இருந்தே சாப்பாடை வாங்கிக்கிறேன். இதே மாதிரி டெய்லி இருந்தது. டெய்லி அவங்க அம்மா வீட்டுக்கு அவ புருஷனை அமிச்சு யாருக்கும் தெரியாம சாப்பாடை வாங்கிட்டு இருந்திருந்தா. யாருக்கும் எதுவும் சொல்லாம அவ பரிமாறிட்டு இருந்தா. இதை மாதிரி எல்லாரும் அவளை புகழ்ந்துட்டே இருந்தாங்க. இப்போ ரோஷினிக்கு ஈஸியா டெய்லி சாப்பாடு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ கத்துக்கிறதுக்கும் எதுவும் ட்ரை பண்ணல. பக்கத்துலயே அவங்க அம்மா வீட்டு இருந்தனால அவ எப்ப வேணுமோ அப்பெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வீட்ல கெஸ்ட் வரும்போது அண்ணி ரோஷினி கிட்ட சொல்றாங்க, ரோஷினி நான் இப்பவே காய்கறி வாங்கிட்டு வர பசார்ல இருந்து, அது வரைக்கும் நீ சமைச்சிட்ரு. சரிங்க அண்ணி. சுமன் காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டா. அங்க ரோஷினி அவங்க அம்மாக்கு திரும்பி கால் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆனா அவங்க அம்மாக்கு ஃபீவர் இருந்தனால அவங்க அம்மா படுத்துட்டு இருந்தாங்க. அதோட ரோஷினியோட போனை பார்க்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு சுமன் பசார்ல இருந்து திரும்பி வந்தா. என்னாச்சு ரோஷினி, நீ இன்ன வரைக்கும் சாப்பாடு செய்யல? ரோஷினி ரொம்ப பயந்து வாய்ஸ் எல்லாம் நடுங்க பேசினா. அது வீட்ல அந்த பாவக்காவை தவிர்த்து வேற எதுவுமே இல்ல சமைக்கிறதுக்கு. நம்ம வீட்ல வந்தவங்களுக்கு எப்படி நம்ம பாவக்காய் தர முடியும்? அதனால நீங்க வர வரைக்கும், அதாவது நான் வெஜிடபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க போங்க, சாப்பாடு செய்யற. ஆனா சுமனுக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துச்சு. அதனால கதவு வெளியில இருந்து ரோஷினிய பாத்துக்கிட்டு இருந்தா. அவ பாக்குறா ரோஷினி திரும்ப ரொம்ப கஷ்டப்பட்டு யாருக்கும் கால் பண்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா போனை எடுக்கிறாங்க. ஐயோ அம்மா, எங்கம்மா போனீங்க? நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு சமையலை செஞ்சு எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இன்னைக்கு வீட்ல ஏதோ கெஸ்ட் வராங்க. சரி ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஏதாச்சும் சமைச்சு கொண்டு வரேன். ஆனா சுமன் இது எல்லாத்தையும் அவ கேட்டுட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரோஷினியோட அம்மா ஜன்னல்ல இருந்து சாப்பாடு இதே மாதிரி கொடுக்குறாங்க. ஓ, சோ இதுதான் அந்த விஷயமா? சோ இவ அவங்க அம்மா கிட்ட இருந்தா சாப்பாடை வாங்கி நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு என்னமோ இவ சமைச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ இத பத்தி நான் சொல்லிதானே ஆகணும். அதுக்கப்புறம் சுமன் எதுவுமே அதை பத்தி சொல்லல. அடுத்த நாள் சுமன் அவங்க அத்தையே கிச்சனுக்கு கூட்டிட்டு போறா. அம்மா, நீங்க ரொம்ப நல்ல ராஸ்மா பண்ணுவீங்க. எங்களுக்கும் அந்த ரெசிபி கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னைக்கு நைட்டு நாங்க ராஸ்மா சமையல செய்யறோம். சரி நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் இன்னைக்கு நைட் அதை செய்யுங்க. ஓ நோ, இவங்க 2 பேரும் இங்க நின்னுட்டு இருந்தாங்கன்னா நான் எப்படிதான் சமைக்க போறேன்? ஐயோ சின்ன மருமகளே, என்ன யோசிச்சுட்டு இருக்க? போய் சாப்பாடு செய். ரோஷினி ரொம்ப பயத்துல குக்கருக்கு பதிலா கடாய் எடுத்துட்டு வந்து வைக்கிறா. அதுல போடுறா பச்சை அரிசி. அதுல தண்ணி கூட ஊத்தாம அவ சமைக்கிறா. ஐயோ இது என்னது? இது என்ன மாதிரி சமைச்சுக்கிட்டு இருக்க? அப்புறம் அவ ரொம்ப அழுக ஆரம்பிச்சு எல்லா உண்மையும் அவங்க வீட்டுல சொல்லிடுறா. அத்தை, நான் இந்த எல்லா சமையலும் எங்க அம்மா தான் எனக்கு செஞ்சு தருவாங்க. உண்மை என்னன்னா எனக்கு ஒண்ணுமே சமைக்க தெரியாது. பாருங்க அத்தை, நீங்க சொல்ற இந்த மருமகளுக்கு ஒரு கேஸ் கூட பத்த வைக்க தெரியாது. இவங்க அம்மா இங்க பக்கத்துல இருக்கறனால எல்லாத்தையும் அவ சமைக்க வச்சிட்டு இருந்தா. எல்லாமே அவங்க அம்மா தான் செய்வாங்க. ஒரு இதுக்காக எல்லாரும் என்ன பிளேம் பண்ணிட்டு இருந்தீங்க? இப்படி அவங்க அண்ணி பேசுறத பார்த்து ரோஷினி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்ப அவங்க அத்தை பெரிய மருமக கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அமைதியாரு,
நீ கல்யாணம் ஆகும்போது உனக்கு எப்படிதான் சமைக்க தெரிஞ்சிச்சு? நீ கூட போய் உங்க அம்மா வீட்ல அடிக்கடி கத்துக்கிட்டு தானே வந்த. அப்புறம் ரோஷினி, இதுல அழுகிறதுக்கு என்ன இருக்குது? இன்னையிலேருந்து நான் உங்க 2 பேத்துக்கும் சமைக்க சொல்லித்தரேன். இப்ப சுமித்ரா 2 மருமகளுக்கும் சமைக்க சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நாள்ல 2 பேரும் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Thanks for watching.